மட்டன் குழம்பு வைப்பது எப்படி? அடுப்பை பற்ற வைக்கவும், வானிலில் எண்ணெய் ஊற்றவும். அதுக்குள்ளே ஒரு வண்டிக்காரன் போகிறாங்க. சரிங்க, ஆரம்பிங்க. ஒரு 2 பட்டை, கொஞ்சம் லவங்கம். எண்ணெயில் பட்டை லவங்கம் இது நான் முதல்ல வெங்காயம் காமிச்சேன் இல்லைங்க, அதனுடைய பேஸ்ட்டுங்க இது. பாருங்க, மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்ளவும். பூண்டு, வெங்காயம், பட்டை இதெல்லாம் போட்டு மல்லித்தூள் எல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி விட்டார்கள் இல்லத்தரசி. அடுத்தது வானில் வைத்து பாருங்கள், இது மசால் தயாரித்து விட்டார்கள். இது மட்டன் கழுவி வைத்து இருக்கிறார்கள் இல்லத்தரசி. இதில் போடுவாங்க பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். நேயர்களே, இதை மூடி விடவும், தூசி விழுத்துடும். நேயர்களே, வானலில் வைத்து விட்டார்கள். ஆனியன் கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆனியன் 2 ஆனியன் சண்டே சமையல். NGK யூடியூபாளர்களே, சண்டே சமையலில் மட்டன் குழம்பு வைப்பது எப்படி? நேயர்களே, எண்ணெய் காய்ந்து உள்ள பட்டை, லவங்கம் போட்டாச்சுங்க. அடுத்தது என்ன போடுறாங்கன்னு கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. நேயர்களே, எண்ணெய் சூடாகிறது. மட்டன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுவது? நேயர்களே, பாருங்கள். எண்ணெய் காய்ந்து விட்டது. எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. இதில் நான் இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சதில் இதில் போடுறேன். இது நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் எண்ணெயில் வதங்குகிறது வெங்காயம். எண்ணெய் கொதிக்குது. நேயர்களே, பிறகு என்ன? தக்காளியை போடவும். தக்காளி போடலாமா? தக்காளி போடு. தக்காளி போடுங்க நேயர்களே.
அதை கொஞ்சம் வதக்கிக்கணும் நேயர்களே. பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. வதங்கிடுச்சிங்க. வெங்காயம் வதங்காமே தக்காளி போடக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தக்காளி போடணும். சரி, தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும், ஏன்னா அது குழம்புல வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறமாக வரணும். அதுக்குள்ளார நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி கழுவி எடுத்து அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறேன், வாசனமாக இருக்கும். இதெல்லாம் போட்ட வச்சு நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன். நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன் மட்டன். மட்டன் போடுகிறார்கள். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் போடவும் நேயர்களே. டர்மரிக் என்றால் மஞ்சத்தூள். நல்லா வணங்கட்டுங்க. சிறிது நேரம் வேகட்டும். எங்கள் ஊரில் இங்கே இன்னைக்கு கிளைமேட்டு மழை வர மாதிரி இருக்குதுங்க. இப்போது இது நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகின வாட்டி இதில் நான் ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் டேஸ்ட்டுக்கோசரம் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், மட்டன் மசாலா தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் இதில் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். மட்டன் கிரேவி. கிரேவி என்றால் மட்டன் குழம்பு. இதில் கொஞ்சம் சால்ட்டு, சிறிதளவு சால்ட்டு. மை டாட்டர், திஸ் இஸ் கரண்ட் இஸ் ஃப்ரையிங். ஃப்ரை பண்ணுறாங்க டாட்டர், அதற்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டாட்டர். அதாங்க 10 இயர்ஸ் ஆகிறது. அவர் ஒரு ரெசிபி செய்யலாம் சாயந்தரம் வச்சு பாருங்கள். இப்போ என்னென்னமோ எல்லாம் கூட்டாஞ்சோறு மாதிரி சேர்த்துறாங்க. வேகுது நேயர்களே, மட்டன் வேகுது. பாருங்க, மூக்கை துளைக்கிறது வாசம். வாசம் வாசம், மட்டன் குழம்பு வாசம். மட்டன் குழம்பு வாசம். இதில் வந்து வெறும் மட்டன் இது மட்டும் போட்டு வேக வைக்கிறாங்க நேயர்களே. எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டுட்டு மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இதில் என்ன ஊற்றலைங்க, ஆட் பண்ணல.
வெறும் கறி எண்ணெய் இது மட்டும் ஒரு எத்தனை ஒரு 20 நிமிட்ஸ்